வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லோருக்கும் இனிய வணக்கம். இப்போ நாம் ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டுருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு போக நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போயிட்டுருக்குறோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு பயணம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம். இப்போ புதுச்சத்திரம் அப்படிங்கிற ஊரை தாண்டி இப்போ புதஞ்சந்தை அப்படிங்கிற ஊரை தாண்டி நம்ம போயிட்டுருக்கணும். அநேகமாக கிட்டத்தட்ட நாமக்கல் வந்துருச்சு நினைக்கிறேன். பாருங்கள், கரூர் மேலே பைபாஸ் நம்ம கீழே நாமக்கல் சிட்டிக்குள்ளே போகிறோம். இந்த சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம பயணம் தொடங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் திறந்த பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் சைடு போகுது, ரோடு பிரியுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக நேராக நம்ம போகணும். நாமக்கல் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ இது முதலைப்பட்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், இந்த சைடு இருக்குது. நம்ம அங்கே போகிற வேலை இல்லை. ஆனால் அங்கே ரோடு இன்னும் சரியாக வேலை செய்யலை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போகிற படி பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்டில் தான் போக போகிறோம். திருச்சி ரோட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வண்டியில் ரொம்ப நேரம் வந்திருக்க முடியல, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். கிளம்புனது எங்கே போக போகிறோம்? இப்போ வந்தாச்சு. இது எங்கே இருக்குன்னா தொட்டியம், திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற தொட்டிங்கிற ஊருக்கு வந்தாச்சு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம் இது. இந்த சிவன் பார்த்திங்கன்னா அனலாடீஸ்வரன் சொல்கிறாரு. அதாவது வேள்வி குண்டம் சொல்லக்கூடிய யாக குண்டத்தில் பிறந்த சிவன் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவன் அனலாடீஸ்வரன் சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் அந்த மூலஸ்தானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் அப்படியே அனல் திதிக்குங்க. தகதகதன்னு அனல் வெப்பம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வெய்ய காலத்தில் ரோட்டில் சாலையில் அனல் தெரிக்கும், அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன். உற்று பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். தண்ணி இப்போ முருகன் சன்னிதானம், முருகனை கும்பிட்டுருக்குறோம். சரிங்க மக்களே, சிவனை வழிபட்டுருக்குறோம். ஓகே, கோயில் பின்புறம் சுற்றுச்சுவர் இருக்குங்க. நம்ம சுற்றி வரலாம். கோயில் பின் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே கீரை மரங்கள், நெல்லிக்காய் மரம், எலுமிச்சை மரம், எல்லா மரமும் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் சுற்றுச்சுவரில் சுற்றிட்டு நம்ம அந்த இடம் முன்னாடி போகலாம். அனலில் தோன்றிய ஈஸ்வரன் அப்படின்னா அனலாடீஸ்வரன் சொல்கிறாங்க. தொட்டியத்தில் இருந்து மிக பழமையான சிவாலயம். அங்கே தான் சாமி தரிசனம் பண்ணோம். பாருங்கள், கோயிலுடைய கோபுரங்கள் என்ட்ரன்ஸ் இதுதான். சரி, நம்ம சாமி தரிசனம் பண்ணோம், முடிச்சோம். சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். அப்படியே நம்ம கிளம்பி போகலாங்க. பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது பாருங்கள். அங்கே கேமரா வருது பாருங்கள். சரிங்களா? பக்கத்தில் கோயில் மதுரை காளியம்மன் கோயில் பார்த்தீங்களா? ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் மதுரை காளியம்மன் கோயில் தொட்டியம். இந்த ஸ்பாட்டுக்கு தான் பண்ணுறோம். சாமி தரிசனம் பண்ண போகிறோம். வண்டி ஓரமாக பார்க் பண்ணணும். கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ள நுழையலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. உள்ளே போகலாம் பாருங்கள். இதான் ராஜகோபுரம். உள்ளே நம்ம நுழைவோம். உள்ளே போனதும் கருவறையில் வீடியோ எடுக்கலாம் கண்டிப்பாக அனுமதி இல்லைங்க. அனலாடீஸ்வரர் கோயிலுக்கு எடுத்தாச்சு. அது தெரியாமல், அது தவறு தான், ஆனால் தெரியாமல் எடுத்தாச்சு. அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது அனல் சிவலிங்கத்தில் அனல் தெரி காட்டுறது யோசனை. பாரு, மதுரகாளியம்மன் கோயிலுக்கு இங்கே சாமி தரிசிச்சாச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம கிளம்பலாம். சரி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.